வணக்கம். இராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் ஹனுமன் இலங்கையில் சீதையை சந்திக்கும் நேரம். காத்திருக்கும் காலங்கள், அதர்ம லீலை, சமய சஞ்சீவி, கடையாளி இங்கே என்ற 4 அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. வாருங்கள், இங்கே நாம் பார்ப்போம் சீதையை. காத்திருக்கும் காலங்கள். சீதாதேவியை கண்டுவிட்ட ஹனுமனின் கண்கள் அகன்று விரிந்தன. அசோக மரத்தின் அடியில் ஒரு கல் மேடை மேல் அழுக்கடைந்த ஓவியத்தை ஒரு மூலையில் போட்டு வைத்திருப்பதை பார்க்க நேர்ந்தால் எப்படி ஒரு உணர்ச்சி தோன்றும்? அப்படி ஒரு உணர்ச்சிதான் அனுமனுக்கும் தோன்றியது. கூடவே சில சந்தேகங்களும். ஏற்கனவே மண்டோதரியை பார்த்த காட்சி மனதில் விரிந்தது. அவளையே சீதை என்று முற்றிலுமாக முடிவு செய்து பின் ஏமாந்த அனுபவம் அனுமனுக்குள் ஓர் எச்சரிக்கையாக ஓடியது. ஆனாலும் ஒரு வித்தியாசத்தையும் உணர ஆரம்பித்தான். லம்பம் மலை மேல் கால் வைத்து இறங்கியதில் இருந்து விருட்சம் ஒன்றின் மேல் அமர்ந்திருக்கும் இந்த நொடி வரையில் அவன் பார்த்த மனிதர்களில் ஒருவரிடம் கூட துளியும் சோக உணர்ச்சியே இல்லை. ஆட்டமும் பாட்டுமாக, ஆழ்ந்த நித்திரையும் அதனூடே முனகலுமாக, மதுவருந்திய போதையுடனும் விரகதாபத்துடனும் மிருக உணர்ச்சிகளோடு தான் எல்லோரும் இருந்தனர். இந்த லங்காபுரியே ஒரு காமப்பட்டினம், ஓர் உல்லாச கேந்திரம் என்றுதான் ஒவ்வொரு காட்சியுமே நினைக்க வைத்தது. இதற்கு நடுவில் சோகமயமாக ஒரு மாது கண்ணில் பட்டிருக்கிறாள். ஒரு தேய்பிறை நிலாவை புழுதி மேகம் மூடும்போது எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிறாள். அலை போன்ற கூந்தல் கூட சடை பிடித்து அழுக்கேறி கிடக்கின்றது. கழுத்தில் காதில் எங்கும் ஆபரணங்கள் இல்லை. ஹனுமனின் நயனங்கள் அவளை கூர்மையாக ஆராய்ந்தன. அப்படியே அணைக்கட்டில் வெள்ளம் கூடி நீர்மட்டம் உயர்வது போல அவன் மனதிலும் இவள் அன்னை சீதையாகத்தான் இருக்க வேண்டும், இனியும் சந்தேகிப்பதில் அர்த்தமில்லை என்கிற நம்பிக்கையும் உயர்ந்து கொண்டே போனது. மனதில் நம்பிக்கை ஏற்பட்டதும் உடம்பிலும் அதற்கேற்ப மாற்றங்கள். கண்களில் ஒருவித பரவசம் வந்து தொற்றிக்கொண்டது. மரக்கிளையை இறுக பற்றி இருந்த கரங்கள் அந்த பிடியை விடுத்து ஒன்று கூடி நமஸ்கரிக்க துடித்தன. அவன் உடம்பின் ஒட்டுமொத்த இரத்த ஓட்டத்திலும் ஒரு பரவச குதிரை பிடரியை சிலிர்த்து கொண்டு ஓடத் தொடங்கியது. ராமச்சந்திர பிரபுவே, எனது தேடல் வெற்றி பெற்றுவிட்டது. எனது ஏமாற்றங்கள் ஒரு முற்றுப்புள்ளியை கண்டுவிட்டன. உங்கள் தர்ம பத்தினியை கண்டுவிட்டேன். ஆஹா, இவள் அல்லவா உத்தம பெண், மிதிலை ராஜகுமாரி, அயோத்தியின் பட்ட மகிஷி. இங்கே பட்டமரம் போல் இருக்கின்றாள். அந்த உச்சம்தான் என்ன, இந்த நீச்சம்தான் என்ன? எந்த அளவுக்கு உங்கள் மேல் காதல் இருந்தால், எந்த அளவுக்கு அன்னைக்குள் கற்பு நெருப்பு எரிந்து கொண்டிருந்தால் அவள் இந்த அளவுக்கு இளைத்திருப்பாள்? சுற்றிலும் அரக்கியர் கூட்டம். நெளிகிற பாம்புகளை சடைகளாக பெற்றவர்கள் போல அவர்கள் இருக்கிறார்கள். வெயிலில் காயும் மலைப்பாறை கணக்காக அவர்கள் முதுகுகள். மொத்தத்தில் கோரமான மாமிச மலைகள். கைகளிலும் பளபளக்கும் பட்டறிவாட்கள். ஆங்காங்கே திகுத்தபடி இருக்கும் தீப்பந்தங்களின் ஒளியில் அந்த பட்டறிவாட்கள் பொன் போல் ஒளிர்வதில் கூட ஒருவித கோரம் இருந்தது. வந்துவிட்டேன் அன்னையே, நான் தான் அவர் தூதன். இனி உங்களுக்கு கவலை இல்லை என்று அந்த நொடி கத்த வேண்டும் போல தோன்றியது. இத்தனை கோரங்களுக்கு நடுவில் எப்படி மலரிலும் மெல்லியலான என் அன்னை கலங்காமல் கிடக்க முடியும்? ஐயோ, என்ன ஒரு கொடிய அனுபவம்! காலதேவன் எதற்காக இப்படி ஒரு பரீட்சையை வைத்திருக்கின்றான்? அனுமனுக்குள் கேள்விகள் சிதறி பெருகின. அதே சமயம் தூக்கமின்றி அமர்ந்திருக்கும் சீதை மனத்துள்ளும் அனுமனைப் போலவே எண்ணப்பெருக்கு ஓடிற்று. அனுமனுடைய யோசனை ஒரு விதமாக இருந்தது என்றால் அன்னையின் யோசனை வேறு விதமாக இருந்தது. மெல்ல தலையை உயர்த்தி வானத்தை பார்த்தாள். பின் நாலாபுரமும் யாரையோ தேடுவது போல் ஒரு பார்வை பார்த்தாள். சதா சர்வ காலமும் ஒரு நொடி கூட பிசகாமல் கண்கள் இமைக்க
ராமன் எப்படியும் வந்து தன்னை மீட்டுச் செல்வார் என்று அவள் எதிர்பார்ப்பது அவள் கண்களில் பளிச்சிட்டது. அனுமனுக்கும் அது விளங்கியது. வந்துவிட்டேன் அன்னையே, நான் தான் அவர் தூதன், இனி உங்களுக்கு கவலை இல்லை என்று அந்த நொடி கத்த வேண்டும் போல் தோன்றியது. ஆயினும் விவேகம் சற்று பொறு என்று அவன் துடிப்பை கட்டி போட்டது. சீதையிடமோ இடைவிடாத தேடல் பார்வை. அவளை சுற்றிலும் காவல் இருக்கும் அரக்கியர்களோ சிங்கமும் புலியும் கர்ஜிக்கும் போது யானையும் சேர்ந்து பிளிரினால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு குரட்டையுடன் சயனித்திருந்தனர். இறை தின்ற மலைப்பாம்பு புரண்டு படுத்து ஜீரணிக்க முயல்வது போல அவ்வப்போது புரண்டு புரண்டு படுத்து அவளுக்கு அச்சமூட்டினர். அங்கே ராவணனும் அவன் மனைவியும் புத்திரர்களும் சப்த மஞ்சத்தில் கவரி வீச்சுக்கு நடுவில் உச்சபட்ச நிசப்தத்தில் உல்லாசமாக உறங்கியபடி இருக்க, இங்கே மாதா ஜானகியின் நிலை நேரெதிராக இருப்பதை கண்ட ஹனுமன் ஒரு வினாடி கோபக்கடலாகி தான் அமர்ந்திருக்கும் சிம்சுபா விருட்சக்கிளையை அது முறிந்துவிடும் அளவுக்கு இறுக்கி அழுத்தினான். அப்படியே தன்னையும் அடக்கி கொண்டவன் அடுத்து என்ன செய்வது என்று யோசிக்கவும் தொடங்கினான். இலங்கை ஒரு யானை பட்டினமும் கூட. காளை அந்த ஈசனின் வாகனம், சிங்கமோ அந்த சக்தியின் அம்சம். அவை ஒன்று கூடி யானையை அழிப்பது என்பது ஈசனும் சக்தியும் ஒன்று கூடி இலங்கையை அழித்திட நாள் குறித்து விட்டார்கள் என்று உணர்த்துவது போல்தான் எனக்கு படுகின்றது என்று திரிஜடை கூற சீதை உள்ளம் பூரித்து போனாள். ஜானகிக்குள்ளும் யோசனைகள். இல்லை இல்லை, நம்பிக்கை மின்னல்கள் அவள் மனதில் ஓடி ஓடி வெளிச்சம் காட்டியபடி இருந்தன. யார் யாரோ சிவதனுசை தொட்டு நிமிர்த்தினார்கள். நானேற்றி வளைக்கவும் முயன்றார்கள். முடியவில்லை. ஆனால் ராமன் அதை தொட்டு நிமிர்த்திய விதம், நானேற்றிய விதம், அப்படியே முறித்த விதம் சகலமும் அழகு. அந்த வீரதீர காட்சி ஜானகிக்குள் தோன்றி தோன்றி மறைந்தது. சிவதனுசுவை விடவா பெரியவன் இந்த ராவணன்? நிச்சயம் இவன் அண்ணலின் பானங்களுக்கு பதில் கூறித்தான் தீர வேண்டும். அண்ணல் வருவார், வந்தே தீருவார். இருந்தும் அவரது தர்மபத்தினியான எனக்கு இப்படி ஒரு துக்கம் சம்பவிக்க என்னுள் மூண்ட அந்த பொன்மான் ஆசையே காரணம். மாயைக்கும் மகிமைக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாமல் போய்விட்டது. அது தெரியத்தான் இந்த துக்ககரமான நிகழ்வுகள். இதை நான் தாங்கித்தான் தீர வேண்டும். தாங்கினாலே தேவி, இல்லாவிட்டால் பாவி. இதைவிட இன்னமும் துயரம் வந்தாலும் நான் நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. எனக்கான இந்த அனுபவங்கள் நாளை எவருக்கும் ஏற்படலாம். அப்போது அவர்களுக்கு நான் உதாரணமாக இருக்க வேண்டிய இன்று இங்கே காலம் என்னை புடம் போட்டு கொண்டிருக்கின்றது. இதனால் எல்லாம் நான் வீரமும் தீரமும் மிகுந்த கேசரியாகி விட வேண்டுமே என்று சராசரியாகிவிடக்கூடாது. நான் கண்ணீர் விடுவது கூட இழுக்கு. ஒரு வகையில் எனக்கு இது தண்டனை. தண்டனையை உவந்து அனுபவிப்பதில்தான் வீரம் இருக்க முடியும். எனவே இதை நான் அனுபவிப்பேன், உவந்து அனுபவிப்பேன் என்று தனக்குள் எண்ணத்தை வளர்த்து கொண்டு கண்ணீரையும் துடைத்து கொண்டு விட்டாள். எல்லாமே சில நொடிகள்தான். மீண்டும் கண்களில் கண்ணீர் பெருக விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். இந்த முறை அவள் அழுததிலும் நியாயம் இருக்கத்தான் செய்தது. என் நாதர் மகாவீரர்தான், தர்மசீலர்தான். ஆனாலும் என்னை பிரிந்த துக்கத்தால் ஒருவேளை செயலற்று போய்விடுவாரோ? மகா பெரியது யானை, அதை ஒரு சிறு அங்குசம் அடக்கி விடுவதில்லையா? என் நாதனையும் எனது பிரிவு துயரம் அங்குசமாகி அடக்கி இருக்குமோ? செயலற்று போயிருப்பாரோ? என் கரம் பற்றும் போது, என் தோள் மீது அவர் விரல் தொற்றும்போது கூட எனக்கு வலித்துவிடக்கூடாது என்கிற ஒரு மென்மை இருக்குமே. பிஞ்சு குழந்தையை அள்ளி அணைப்பவர்கள் கூட சற்று தினவு காட்டுவார்கள். அதை விடவும் மென்மையை காட்டி என்னை அணைப்பவராயிற்றே அவர். அப்படிப்பட்டவர் எப்படி என் பிரிவை மட்டும் தாங்குவார்? சீதைக்குள் இப்போது வேறு விதமான கேள்வி. அதனால் சிறிது குழப்பம். அது கண்களில் கண்ணீரை இழுத்து வந்து அருவி போல பெருக்கி தள்ளியது. அந்த நொடி அவளது இடக்கண் புருவமும் துடித்தது. அந்த துடிப்பு அவளது கண்ணீரை சற்று அடக்கி அவளுக்குள் ஒரு புதுவிதமான நம்பிக்கையை மூட்டியது. மிதிலா நகரில் குருகுலத்தில் வித்யாபியாசம் பயின்ற போதும் இப்படி இடக்கண் துடித்தது. அப்போது அவளை பொறுத்தவரை அது ஒரு சாதாரண சம்பவம். ஆனால்
அதை கவனித்த அவளது குருநாதர், குழந்தாய், உனக்கு நிறைய நல் விளைவுகள் ஏற்பட இருக்கின்றன. அதன் சமிஞையை உன் உடல் முன்பே பெற்று எதிரொலிக்கின்றது. அதனால் தான் இடக்கண் துடிக்கின்றது என்று கூறினார். மைத்திலியும் அப்படியா என்று வாய் பிளந்தாள். ஆம் மகளே, நமது உடல் பஞ்சபூதங்களால் ஆனது, கிரக சக்கரங்களால் இயக்கப்படுவது. கண்களுக்கு புலப்படாத அலைவரிசையால் நாம் சர்வலோகங்களுடனும் ஒரு இணைப்போடுதான் எப்போதும் இருக்கின்றோம். அவரவர் பிறக்கும் வேளைக்கு ஏற்ப நட்சத்திர நாயகர்களாலும் லக்னா அதிபர்களாலும் அவர்களை தொட்டு நிற்கும் மற்ற கிரக சஞ்சாரங்களாலும் நாம் ஆளப்படுகின்றோம். வான்மிசை நிகழும் மாற்றங்கள் நாமே அறியாதபடி நம் உடம்புக்குள்ளும் நிகழ்ந்திருக்கும். இதை உணர்ந்து யோக குணங்களால் இந்த உடம்பை நிரப்பி வைத்து கொள்ள வேண்டும். யோகத்துக்கு எதிரி ஆசைதான். ஆசை புகுந்தால் ஆணை புகுந்தாற் போல அடக்குதல் கடினம் என்று இடக்கண்ணின் துடிப்புக்கு நீண்ட விளக்கமளித்து அந்த வேளையில் அன்னை ஜானகிக்கு ஞாபகமும் வந்தது. ராவணன் வந்து கவர்ந்து செல்லும்போது வழக்கன் துடித்தது. அந்த நிமித்தமும் அப்படியே பழித்துவிட்டது. இப்போதோ இடக்கண் என்றால் எனக்கு நல்லது நடக்கப் போகின்றதா? எனக்கான நல்லது ஒன்றே ஒன்றுதான். அது எனது பதியின் தரிசனம். ஒருவேளை கிடைக்கப் போகின்றதா? சீதைக்குள் மகிழ்ச்சி பூ வானம். அந்த வேளையில் அதை உடனே யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள அவளது மனம் துடித்தது. அந்த அரக்கியர் கூட்டத்தில் அவளையும் புரிந்து ஆறுதலாக நடக்கத் தெரிந்த ஒருத்தியும் இருந்தாள். அவள் பெயர் திரிஜடை, விபீடனின் புத்திரி. காவல் இருப்பவர்களுக்கு நடுவே சீதைக்கு பெரிதாக உத்பாதம் நேர்ந்துவிடக்கூடாது என்று கருதி விபீஷணன் திரிஜடையை அவளோடு இருக்க பணித்திருந்தான். அவளை தேடிச் சென்று எழுப்பிய சீதை முன் திரிசடையும், தாயே, என்ன சங்கதி என்று தான் கண் விழித்தாள். திரிசடை, என் இடக்கண் துடிக்கின்றது. 10 மாதமாக நான் படாத பாடுபட்டு விட்டேன். இங்கே நம்பிக்கையாக ஓர் ஒளி தோன்றவில்லை. இன்று தான் முதலாக இடக்கண் துடிக்கின்றது. இது மிக சிறந்த சகுனம் என்று சீதை ஒரு குழந்தை போல் குதூகலிக்க, அம்மா, நானும் ஒரு சொப்பனம் கண்டேன். அது உங்களுக்கு நன்மை ஏற்பட போவதை உறுதி செய்கின்றது என்றாள். அந்த சொப்பனம் பற்றி விரிவாக கூற தொடங்கினாள். எனது பெரியப்பா ராவணன், அவர் புதல்வன் இந்திரஜித், கும்பகர்ணன் ஆகியோர் உடல் முழுக்க தைலம் பூசிக்கொண்டு சிவப்பு வஸ்திரமும் அணிந்து கொண்டு கழுதைகள் பூட்டிய ரதத்தில் தென் திசை நோக்கி பயணிக்கின்றனர். அவர்கள் யமலோகம் நோக்கி செல்வது தான் இதன் உட்பொருள். அது மட்டுமல்ல, காளையும் சிங்கமும் நட்பு கொண்டு யானையோடு மோதுகின்றன. அதில் யானைகள் மடிந்து விழுகின்றன. இந்த இலங்கை ஒரு யானை பட்டினமும் கூட. காளை அந்த ஈசனின் வாகனம், சிங்கமோ சக்தியின் அம்சம். அவை ஒன்று கூடி யானையை அழிப்பது என்பது ஈசனும் சக்தியும் ஒன்று கூடி இலங்கையை அழித்திட நாள் குறித்து விட்டார்கள் என்று உணர்த்துவது போலத்தான் எனக்கு படுகின்றது என்று திரிசடை கூற சீதை உள்ளம் பொறித்து போனாள். திரிஜடை, போ, நன்றாக உறங்கு. இதுபோல் கனவு கண்டு பின் எனக்கும் கூறு என்று உற்சாகமானாள் சீதை. இங்கே இவர்கள் பூரித்து கொண்டிருக்க தசக்ரீவனாகிய ராவணன் மாளிகையிலோ வேறு விதமான எதிரொலி. அவனும் ஒரு கெட்ட சொப்பனம் கண்டு உறக்கம் கலைந்திருந்தான். கூடவே சீதையை அழைத்துச் செல்ல இலங்கைக்குள் யாரோ நுழைந்து விட்டது போல் உள்ளுணர்வு. அதன் எதிரொலியாக உடனேயே அசோக மரத்தடியில் இருக்கும் சீதையை காண புறப்பட்டு விட்டான். அவனது வருகை எதிரொலியாக அந்த இரவில் அந்த பிராந்தியமே விழித்து எழ அரக்கியர்கள் எல்லோரும் எழுந்து அணிவகுத்து நின்றனர். சிம்சுபா விருட்சத்தில் ஒளிந்து அமர்ந்திருந்த அனுமனும் கூர்மையானான். அத்தியாயம் முற்றிற்று. அதர்ம லீலை. சிம்சுபா விருட்ச கிளைகளில் தன்னை ஒளித்து கொண்டு அனுமன் கூர்மையானான். கீழே சீதையாகிய ஜானகியின் முன்னால் ராவண பிரவேசம். அரக்கியர்கள் அப்படியே ஒதுங்கி கைகட்டி வாய்மூடி நிற்க ராவணன் வந்து நின்றதில் லேசான ஒருவித பதற்றம். பஞ்சனையில் இருந்து உறக்கத்திற்கு நடுவில் ராவணன் எழுந்து வந்திருப்பதை கலைந்திருக்கும் அவனது உத்தரியங்கள் காட்டிக் கொடுக்கின்றன. சிரசில் ரத்ன கிரீடமும் இல்லை. எப்பொழுதும் திருநீரோடு சிவப்பிரகாசம் தகிக்கும் அவன் முகத்தில் இப்பொழுது அவன் கெட்ட கனவு கண்டதன் சுருக்கங்கள். எவ்வளவோ முறை சீதையை சந்திக்க அந்த அசோக மரத்தடிக்கு அவன் வந்திருக்கின்றான்.
அப்பொழுதெல்லாம் இல்லாத ஒரு தன்மையை சீதையும் அவனிடம் கண்டாள் என்பதை விட உணர்ந்தாள் என்பதே பொருத்தமாக இருக்கும். ராவணனை நேருக்கு நேர் பார்ப்பதை கூட ஓர் அங்கீகாரமாக அவன் கொண்டு விடக்கூடும். அதை அவனுக்கு அழித்து விடக்கூடாது என்று சீதை எண்ணினாள். ராவணனை அவளது பாராமுகம் ரொம்பவே படுத்தியது. 1000 அஸ்திரங்கள் தரும் துன்பத்தை விட ஓர் அலட்சியம் தருகின்ற துன்பம் கூர்மையானதல்லவா? இப்பொழுதும் சீதையிடம் அதே அலட்சியம். திரிசடையும் ஒதுங்கி நின்று தன் பெரியப்பனை வெறுப்போடு பார்த்தாள். கூடவே இப்படி அர்த்தராத்திரியில் வந்திருக்கும் காரணம் புரியாமல் குழம்பவும் செய்தாள். பதிலை ராவணனே தர தொடங்கினான். ஜானகி, இந்த நள்ளிரவில் என்னை நீ துளியும் எதிர்பார்த்திருக்க மாட்டாய். ஆனால் உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. உன்னை இழப்பது போல ஒரு சிறு சொப்பனம் கண்டால் கூட என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த அளவிற்கு நீ என்னை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறாய். இப்பொழுது கூட ஒரு குரங்கு வந்து உன்னை தூக்கிச் செல்ல முயல்வது போல் ஒரு கனவு கண்டேன். உடனேயே கண் விழித்தேன். கண்டது கனவுதானே என்று அலட்சியமாக என்னால் இருக்க முடியவில்லை. அதனால் தான் உன்னை காண வந்துவிட்டேன். ராவணன் அப்படி சொல்லவும் பாராமுகத்தோடு அமர்ந்திருக்கும் சீதைக்குள்ளும் ஓர் உற்சாகம். கனவு என்பது ஒரு வகையில் காலக்கதியின் பாஷை தானே. இங்கே எனக்கோ இடக்கண் துடித்தது. திரிசடைக்கோ லங்காபுரியே அழிந்துவிடப் போவது போல் பொருள் கொள்ளக்கூடிய யமப்பட்டினம் நோக்கிய கழுதை ரத பயணக்கனவு. இது போதாது என்று தசக்ரீவனுக்கும் கெட்ட சொப்பனம். சீதையின் அடிமனதில் கிணற்றில் ஊற்று பெருகுவது போல் ஒரு புது உற்சாகம். ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல் அழுத்தமான துச்சமான அதே மௌனம். கண்களிலும் ராவணன் பார்க்கும்படியாக புரண்டு ஒழுகும் கண்ணீர். ராவணன் பெருமூச்சு விட்டான். கைகளை குத்தி பிசைந்து கொண்டான். ஜானகி, நீ பொய்யான நம்பிக்கைகளால் வீணாகி கொண்டிருக்கிறாய். என்னை அடைய துடிக்கும் பெண்களை நான் பட்டியலிட ஆரம்பித்தால் அதற்கு ஒரு நாள் போதாது. ஆனால் அவர்கள் அத்தனை பேரும் உன் கால் தூசிக்கு சமமாக இருக்க மாட்டார்கள். உன்னை அவ்வளவு உயர்வாக நினைக்கும் என்னை நீ வெறுப்பது மூடத்தனம். மாதங்கள் 10 கடந்து விட்டன. இன்னமும் அந்த ராமன் வருவான் என்று கனவு காணாதே. என் அறிவிற்கு எட்டிய வரையில் கூறுகின்றேன், அவன் உன்னை தொலைத்த துக்கத்தில் உயிரையே விட்டிருப்பான். ஒரு நரனால் எந்த அளவுக்கு துன்பத்தை தாங்க முடியும் என்பதை நான் அறிவேன். முதலில் ராஜ்யத்தை இழந்தான், அடுத்து காட்டுவாசியானான், பிறகு உன்னையும் பறிகொடுத்து விட்டான். மிதிலா ராணியான உன்னை காட்டிலும் மேட்டிலும் இழுத்தடித்த அவனுக்கு நான் சரியான தண்டனையை தந்துவிட்டேன். அவனை நீ எண்ணிக்கொண்டிருப்பது பேதைமையிலும் பேதைமை. ஒருவேளைதான், அதுவும் உனக்கு புரிவதற்காக எண்ணி பார்க்கிறேன். அவன் உயிரோடு இருந்தால் அதனாலும் ஆகிவிடப் போவது ஏதும் இல்லை. நான் யாராலும் வெல்லப்பட முடியாத வரம் பெற்றிருக்கின்றேன். உனக்கே தெரியும், ஊரையும் உலகையும் ஆட்டிப்படைக்கும் கிரகங்கள் கூட என் அரண்மனையில் எனக்கு சேவகம் செய்கின்றன. மும்மூர்த்திகளில் ஒருவனான பிரம்மனுக்கும் கூட 4 முகங்கள்தான். எனக்கோ 10 முகங்கள். ஈசனின் மகனான முருகனின் 6 முகங்களையும் நான்முகனின் 4 முகங்களையும் சேர்த்து 10 முகங்கள் பெற்றதிலிருந்து நான் அந்த தேவர்களுக்கும் மேலானவன் என்பது உனக்கு தெரியவில்லையா? எதற்காக இப்படி உன்னை வதைத்துக் கொள்கிறாய்? என் ராஜ்யத்தில் பரம ஏழை கூட உன் அளவு அழுக்கான ஆடையோடு இருந்ததில்லை. பொன்னாக ஒளிர வேண்டிய உன் மேனியை இப்படியா மண்ணாக மட்க வைத்திருப்பாய்? ஒரே ஒரு நொடி போதும் உன்னை நான் அபகரிக்க. ஆனால் நீ உளமாற என்னை நேசிக்க, அதன் பின் உன்னை அணைப்பதையே நான் பெரிதாக எண்ணுகின்றேன். மகாராணியாக மண்டோதரி இருக்கிறாளே, என்னை அந்தப்புரத்தில் தாசி போலத்தான் வைத்திருப்பீர்கள் என்றெல்லாம் கேட்க நினைத்தால் தாராளமாக என்னிடம் கேள். நீ என்னை ஒப்புக்கொண்ட மறு நொடி நீதான் இந்த இலங்கைக்கு ராணி. அந்த மண்டோதரி உன் பாதங்களை பிடித்துவிடும் சேடியாகி விடுவாள். அதன் பின் நீ வைப்பது தான் சட்டம். ராவணனின் நீண்ட விளக்கத்தில் அவன் அவளை லங்காபுரி ராணி என்று கூறியது அவள் காதுகளில் ஈட்டியாய் பாய்ந்தது. சரேலென்று காதுகளை பொத்திக் கொண்டவள் அப்படியே இடிக்கு பயந்த நாகம் போல் உடம்பை ஒடுக்கி கொண்டு, போதும் நிறுத்து. நீ இனி ஒரு வார்த்தை பேசினாலும் நான் இங்கே உன் எதிரிலேயே மூச்சை அடக்கி ஆத்மஹத்தி செய்து கொண்டு விடுவேன். என் வைராக்கியத்தில் உனக்கு சந்தேகம் இருந்தால் இங்கே நின்று நீ
உனது வழக்கமான பிரதாபங்களை சொல்லிக்கொண்டே இரு, ஆனால் என் பிணத்தின் செவிகளில் அது விழவே விழாது என்று பீரிட்டாள். பின் பேசத் தொடங்கினாள் தீர்க்கமாக. ஆத்மஹத்தி என் நாதனை செயலற்றவராக ஆக்கிவிடும் என்பதாலும், அவர் வருவார், உன்னை வதம் செய்து என்னை மீட்டுச் செல்வார் என்கின்ற எனது நம்பிக்கை பொய்யாகிவிடக்கூடாது என்பதாலும் நான் உயிரோடு இருக்கின்றேன். நான் ஏதோ தடுமாற்றத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பது போல் நீ முயற்சிப்பதெல்லாம் கடலில் பெய்த மழையைப் போல் வீணானது என்பதை புரிந்து கொள். ஒரு தலைக்கு 10 தலைகள் உனக்கு இருப்பதை நீ பெருமையாக கருதுகிறாய். உனக்கு 10 தலைகளை இறைவன் அளித்திருப்பது ஏதாவது ஒரு தலையாவது தர்மப்படி நடக்க வேண்டும் என்று எண்ணி உன்னை வழி நடத்தினால் கூட போதும், நீ தப்பித்து விடுவாய் என்பதற்காகத்தான். ஆனால் உனது ஒவ்வொரு சிரசுமே காம வெறியிலும் அதிகார மமதையிலும் நான் என்கின்ற கர்வத்திலும் ஊறி கிடக்கின்றன. அதனால்தான் தீண்டக்கூடாத என்னை தீண்டத் துடிக்கின்றாய். என் பிராணநாதரின் பானம் உன்னை துளையிட்டு அழிக்க வேண்டும். உன் அடாத செயலுக்கு அப்படி ஒரு முடிவு ஏற்பட்டாலே அது நாளைய பல சீதைகளுக்கு நெஞ்சுரம் தருவதாக இருக்கும். உன் போல் ராவணர்களும் தோன்றாமல் இருப்பார்கள். எனவே நீசனான நீ இங்கிருந்து ஓடி போய்விடு. உன் துர்ச்சொப்பனம் பலிக்கப் போவதை இந்த உலகம் பார்க்கட்டும். நான் கூறுவது நிச்சயம் நடக்கும். இது சத்தியம், இது சத்தியம் என்று ஒரு பாட்டம் கடல் போல் பொங்கிய சீதை அப்படியே மயங்கியும் விழுந்தாள். விருட்ச கிளையில் ஒளிந்தபடி அவ்வளவையும் கவனித்து கொண்டிருந்த அனுமனின் விழிகளிலும் அதன் எதிரொலியாக கண்ணீர் பெருகியது. அப்படியே நாடி நரம்புகளிலெல்லாம் ராவணனை வதம் செய்ய துடிக்கும் துடிப்பும் வந்தது. ஆனாலும் ராமபாணத்தால் ராவணன் அழிவது தான் சிறப்பு என்று அன்னை ஜானகியே எண்ணும்போது முந்திரிக்கொட்டை போல் தான் துடிப்பது தவறு என்று அடக்கி கொண்டான். ராவணனும் சினத்தால் சிவந்து ஓர் அனல் பந்து போல் ஆகிவிட்டிருந்தான். சூழ்ந்து நிற்கும் அரக்கியர்களை பார்த்தான். நீங்கள் யாரும் என் பெருமைகளை இவளிடம் கூறியிருக்கவில்லை. அதனால்தான் இவள் இந்த அளவு பேசுகிறாள். இப்பொழுதும் கெட்டுவிடவில்லை. இன்னும் 2 மாத காலம் அவகாசம் தருகின்றேன். இதுதான் இறுதி வாய்ப்பு. இவள் மனம் மாறாவிட்டால் முதலில் உங்களை சம்கரிப்பேன். பின்பு இவளையும் சம்காரம் செய்து அப்படியே புசித்து விடுவேன். இது சத்தியம் என்று ஆவேசமாக தொடை தட்டியபடி அங்கிருந்து நகர்ந்தான். அவன் அப்படி சொன்னதன் எதிரொலி அந்த அரக்கியர்களை எல்லாம் உசுப்பிவிட அவர்கள் தங்கள் கோர உடலுடன் ஹோ என்ற இறைச்சலுடன் சீதையை சூழ்ந்து நிற்க தொடங்கினர். எங்கள் ராஜாவை நீ ரொம்பத்தான் சோதிக்கின்றாய். அவர் இப்படி யாருக்காகவும் காத்திருந்து நாங்கள் பார்த்ததே இல்லை என்று பேச ஆரம்பித்து இறுதியாக அவளை துளியும் புத்தியின்றி தங்கள் இராட்சச குணத்துக்கே உரிய ஆவேசத்தோடு மிரட்டவும் செய்தனர். நல்ல வேளை திரிசடை அங்கு இருந்ததால் அவர்களை எல்லாம் அடக்க முடிந்தது. காக்கையை விரட்டுவது போல அவ்வளவு பேரையும் விரட்டிய திரிசடை சீதையிடம் வந்து பெருமூச்சோடு கண்ணீர் பெருக நின்றாள். சீதையோ நொறுங்கி போய்விட்டிருந்தாள். பொழுதோ விடியலை நோக்கி சென்றபடி இருந்தது. அம்மா, நடந்த அவ்வளவையும் ஒரு சொப்பனமாக கருதுங்கள். துளியாவது உறங்குங்கள். உங்களை பார்த்தால் எங்கே உங்களுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று என் மனது துடிக்கின்றது. பெரியப்பா பேச்சையோ இந்த அரக்கியர்கள் கூச்சலையோ ஒரு பொருட்டாக கருதாதீர்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். நான் கண்ட சொப்பனம் பலிக்கும் என்று திரிசடையும் பலவாறு ஆறுதல் சொல்லிவிட்டு அவளை தனிமையில் விட்டுவிட்டு சென்றாள். ஆனால் சீதையோ நடந்த சம்பவங்களால் பெரிதும் உடைந்து போயிருந்தாள். பொழுது வேண்டுமானால் விடியலாம், என் வாழ்வு விடியாது என்றே அவள் மனம் எண்ணியது. 10 மாதங்களாக வராத நாதர் இனி இருக்கும் தவணை காலமான 2 மாதத்தில் வந்து என்னை மீட்டுச் செல்வாரா? அவளுக்குள் முதன்முறையாக சந்தேகமின்னல் ஓட ஆரம்பித்தது. ஐயோ, இந்த ராவணன் தனக்கு ஒரு கண் போனாலும் பிறருக்கு 2 கண்ணும் போக வேண்டும் என்று எண்ணும் மனிதனாயிற்றே. கெஞ்சி பார்த்தேன், ஒன்றும் நடக்கவில்லை. இனி மிஞ்சிப் போய் அழித்து விட வேண்டியதுதான் என்று என்னை அழித்துவிட்டால் என் வைராக்கியம் என்னாவது? இவன் கையால் சாவதற்கா இங்கே இப்படி நான் காத்திருக்க வேண்டும்? அதற்கு ஆத்மஹத்தி 1000 மடங்கு மேலானதாயிற்றே. இறுதி வரை ஜானகி ராவணனுக்கு ஆட்படவில்லை. அதைவிட உயிரை விடுவது மேல் என்று எண்ணி உயிரை விட்டுவிட்டாள் என்று உலகம் பேசுவது நல்லதா? இல்லை, அவனால் அழிக்கப்படுவது நல்லதா? சீதைக்குள் குழப்ப மேகங்கள் ஒன்று திரள வைராக்கிய மனோபாவம் பலவீனப்பட்டு நடுநடுங்க அதன் எதிரொலியாக புத்தியிலும் அனர்த்தமான முடிவுகள் ஏற்பட்டன. உலக மாயை என்பதே இப்படித்தான்.
அது வினாடிக்கு வினாடி மனதை ஆட்டி வைக்கும். அதற்கு சராசரி மனிதரும் சரி, லட்சுமியின் அம்சமான சீதையும் சரி விதிவிலக்கில்லை. மனித பிறப்பெடுத்து அந்த தேகத்தில் இருப்பதால் அதற்கு உண்டான குணங்களையெல்லாம் புத்தியானது வெளிக்காட்டவே செய்யும். இப்படியும் சொல்லலாம். அதே சமயம் ஒரு நல்ல ஆரம்பத்திற்கு கூட மனது இப்படி அலைப்பாயலாம். காலில் எலும்பு முறிந்து கீழே விழுந்து விட்டவர்களை பற்றி, கீழே விழுந்ததால் அவர்கள் எலும்பு முறிந்ததா, இல்லை எலும்பு முறிந்ததால் அவர்கள் கீழே விழுந்தார்களா என்று கேட்பார்கள். அப்படித்தான் சீதைக்கும் கூட ஒரு புதிய நம்பிக்கை ஒன்று திரண்டு வெளியேற வேண்டும் அல்லவா? சீதையை அது ஆத்மஹத்திக்கு தயார்படுத்தியது. சீதையும் எழுந்து நின்றாள். அரக்கியர்கள் ஒதுங்கிய நிலையில் உறக்கத்தில் கிடந்தனர். இதுதான் சந்தர்ப்பம் என்று எண்ணியவள் அந்த அசோக மரக்கிளையிலேயே தூக்கு மாட்டிக்கொண்டு விட முனைந்து அதற்காக தயாரான போது அதை கண் கொட்டாமல் பார்த்தபடி இருந்த அனுமனுக்கு நெஞ்சு கிடந்து பதைத்தது. மாதா, என்ன இது விபரீதம்? நாதன் வருவார், உன் உயிரை வதைத்து என்னை மீட்டுச் செல்வார் என்று சற்று முன் ராவணன் எதிரில் சூரியனாய் ஜொலித்தீர்களே, எப்படி அதற்குள் இப்படி நிலவாகி அதிலும் தேய தொடங்கிவிட்டீர்களே என்று மனதுக்குள் கேட்டுக்கொண்டவன் சீதை முன் தோன்றி தடுக்கலாமா என்று தான் முதலில் எண்ணினான். ஆனால் தனது தோற்றத்தையும் அரக்கியர் தோற்றம் போல கருதி, இல்லை, ராவணன் தான் மாறுவேடத்தில் வந்திருக்கின்றான் என்று நினைத்துவிட்டால் விபரீதமாகிவிடும், அரக்கியர்களும் எழுந்து விடுவார்கள் என்று எண்ணிய அனுமனின் புத்தி சாதுரியமாக சீதையை தடுத்து நிறுத்த ஒரே ஒரு சொல்லால் மட்டுமே முடியும் என்று முடிவை செய்தான். மந்திர சொல்லான ராமநாமத்தை மரத்தில் அமர்ந்திருந்த நிலையில் மென்மையாக உச்சரிக்கத் தொடங்கினான். அந்த அதிகாலை வேளையில் ராம் 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 என்கின்ற அந்த மந்திர சொல்லும் காற்றின் மிசை பரவி சீதையின் செவிகளை அடைய அவளுக்குள் ஒரு புது ஒளி. அத்தியாயம் இங்கே முடிவடைகின்றது. சமய சஞ்சீவி. ராம் ராம் ராம். அனுமன் உச்சரிக்கத் தொடங்கிய ராமநாமம் வெள்ளத்தை தேக்கி பிடித்து நிறுத்திய அணை போல சீதையின் தற்கொலை முயற்சியை அப்படியே தடுத்து நிறுத்திவிட்டது. மொழியின் பால் உள்ள சொற்கள் அதற்கான பொருளைத்தான் மனதில் தோற்றுவிக்கும். ஆனால் ராமநாமமோ உயிர்கூட்டின் பூட்டையே திறக்கும் ஒரு சாவி. எங்கிருந்து வந்தது இந்த ராமநாமம் என்று சீதை விக்கித்தாள். ஒருவேளை எதற்கு இந்த உயிர் என்று உதிர்த்துவிட முனையும் போது, அதுதான் உன் வரையில் நான் ராமநாமமாகவே இருக்கின்றேனே என்று என்னிடமே என்னை காட்டுகின்றதா? அந்த இரவு காலத்தில் உருண்டு புரண்டு கிடக்கும் அரக்கியர் கூட்டத்திற்குள் எல்லாம் பார்வையை ஓடவிட்டாள். அவர்களில் யாராவது ராமநாமத்தை கூறுகின்றனரா? அவர்கள் எண்ணிக்கூட பார்க்க விரும்பாத ஒரு சொல்லாயிற்றே அது. சீதையிடம் கூட எங்கள் ராஜா இப்படி தவித்து நாங்கள் பார்த்தது இல்லை, நீ மட்டும் அவர் இச்சைக்கு கட்டுப்பட்டு விட்டால் உலகையே உள்ளங்கையில் வசப்படுத்திவிட்ட ஒரு ராணியாக நொடியில் ஆகிவிடுவாய். யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு பாக்கியம் என்று மோவாயில் கை வைத்து வியந்தவர்கள்தானே இவர்கள். இவர்களா ராமநாமத்தை கூறுவார்கள்? சீதை கேள்விகளின் பிடியில் உழன்ற போது சிம்சுபா மரக்கிளையில் அமர்ந்திருந்த அனுமனும் ராமநாமத்தால் சீதை தற்கொலை எண்ணத்தை தாண்டிவிட்டதை பார்த்து மனதுக்குள் மகிழ்ந்து போனான். அப்படியே சீதையின் மனத்துயரை மாற்ற ராமநாமத்தை தொடர்ந்து ராம கதையையும் கூற ஆரம்பித்தான். குயவனின் விரல் பக்குவம் பானை உருண்டு திரளும்போது உடைந்திடாதபடி பார்த்து கொள்வதோடு அந்த பானைக்கு ஒரு முழு வடிவத்தையும் கொடுத்து அதன் வளைமுகத்தில் சில நெளி வேலைகளையும் செய்து பரிபூர்ணமான ஒரு பானைக்கு எல்லா முயற்சிகளும் செய்யும். அந்த முயற்சியின் போது மனது வேறு எதிலும் இராது. மனதின் விசைப்பாட்டில் கண்கள் கூர்ந்து பார்க்க கையிரண்டும் உரிய ஏற்ற இறக்கத்தில் பானையை உருவாக்கி அதை அப்படியே அமுத கலசத்தை போல் ஏந்தி பிடிக்கும். அனுமனின் ராமநாமமும் குயவனின் முனைப்பு போல அப்படியே ராம கதைக்குள் புகுந்துவிட்டது. அது அவன் அறிந்த கதை. அதில் அவனது ரசானுபவமும் உணர்ச்சிகளும் சேர்ந்துத்தான் இருக்கும். அவன் கூறத் தொடங்கிய ராம கதையிலும் அது அமிர்தம் சேர்ந்தாற்போல் கலந்தே எதிரொலிக்க தொடங்கியது. ராம் ஸ்ரீராம் ஜெயராம்.
இந்த நாமத்துக்குரியவன் இஷ்வாகு வம்சத்தில் வந்தவன். ஒரு ரதத்தில் ஏறி வருவதையே மகா பெரிதாக எண்ணும் ராஜ வாழ்க்கையில் தசரதங்களை கொண்ட மன்னனான தசரதனின் மூத்த புத்திரன் இவன். எல்லோர்க்கும் தன்னை ஈன்றவள் ஒருத்தித்தான் தாய் ஆவாள். ஆனால் ஸ்ரீராமனுக்கோ ஈன்றவளோடு சேர்த்து மொத்தம் 3 மாதாக்கள். மாதாக்கள் மட்டுமா, சகோதரர்களும் 3. லட்சுமணன், பரதன், சத்ருக்னன் என்ற 3வரும் அண்ணலுக்கு வாய்த்த மும்மூர்த்தியர். இவர்களை இஷ்வாகு குலத்தின் வாரிசுகளாகத்தான் முதலில் கருதினார் தசரத மகா சக்கரவர்த்தி. ஆனால் அதை மாற்றுவதற்காகவே வந்தார் ராஜரிஷி விஸ்வாமித்திரர். கானகத்தில் தவமியற்றும் போது அதை தடுத்தும் அடுத்தும் கெடுத்தும் ஆட்டம் போடும் அரக்கியர் வதத்துக்காக ராமலட்சுமணரை கேட்டார். ராஜா தசரதர் தந்தை தசரதராக மாறி சிந்தை குமைந்தார். பாலகர்கள் எப்படி பராக்கிரமசாலியாவார்கள் என்று பயந்தார். பராக்கிரமசாலிகள் தான் உன்வரையில் பாலகர்களாகவே உள்ளனர். இவர்களின் ஜாதக விசேஷம் பற்றி நீ அறிய மாட்டாய். நீரால் மட்டுமே நெருப்பை அணைக்க இயலும். அதுபோல இவர்களால் மட்டுமே சிலர் கொழுப்பை அடக்க முடியும். நாளைக்கு சாதனைக்கு ஓர் ஒத்திகை நிகழ்ச்சித்தான் நடக்கப் போகின்றது என்று ராஜரிஷி பிலா அதிபிலா மந்திரங்களை உபதேசித்து அண்ணலின் வரையில் முனி தொண்டாற்றிச் சென்றார். முதல் தொண்டாற்றியும் சென்றார். அரக்கியர் அழிந்தனர். பாலகர் நிமிர்ந்தனர். அவர்களின் பால் பலர் பார்வையும் மாறியது. வந்தது மணப்பருவம். வாவென்றழைத்தது சிவதனுசு. தனுசை முறித்தால் மிதிலா மகளே பரிசு. முறித்திட பரவசத்தில் நிமிர்ந்தது மைதிலி அவள் சிரசு. எங்கள் ஜெயராமன் சீதாராமன் ஆகிவிட்டான். கழிந்தது 12 ஆண்டுகள். அயோத்தி அரசரும் களைத்தார். மூத்தவன் ராமனுக்கே முறைப்படி பட்டம் கட்ட நினைத்தார். முடியாது போனது கைகேயியால். கைகேயி கெட்டதோ மந்தரையால். சக உதிரன் பரதன் நாடாளவும் யுகதருமன் ராமன் காடாளவும் வரத்தின் திறத்தால் ராமராஜ்யம் வராது தடுத்தாள் கைகேயி. லக்வணனுடன் அண்ணலும் புறப்பட்டார் காடு நோக்கி. ஆவியாய் உடன் தொடர்ந்தாள் மிதிலா வைதேகி. பாவியாம் ராவணன் தங்கை சூர்பனகையால் தொலைந்தது எங்கள் அண்ணலிடம் புன்னகை. அண்ணல் மேல் மயக்கம் ராவணனின் தங்கைக்கென்றால் அன்னை மேல் மயக்கம் அந்த ராவணனுக்கு. வந்துவிட்டது விதியோடு கொடிய பிணக்கு. பொன்மான் வந்திட பெண்மான் மயங்கியதும் அதனுடைய கணக்கு. ராவண சதியால் வந்துவிட்டது வழக்கு. நடந்ததை அறியாத நாயகனாம் ராமனும் உடைந்தார் உள்ளத்தால். நயனங்கள் மூழ்கின கண்ணீர் வெள்ளத்தால். இடையினில் ஏற்பட்டது வானரர் தலைவன் சுக்ரீவன் நட்பு. அந்த நட்பாலே அறிய வந்தது ராவணன் கொழுப்பு. அதை அடக்கவும் அன்னை இருக்குமிடம் அறியவும் கதை தூக்கி பறந்தவன் ஒருவன். அஞ்சனை புதல்வன். அவன் பெயர் அனுமன். அனுமனும் கண்டானே அன்னையை. அன்னை அறிவாளோ இந்த உண்மையை. அனுமன் ராமநாமத்தை தொட்டு சொன்ன ராமகதையை சீதையும் கேட்டு பிறகு திக்குமுக்காட நின்றாள். யாரது? யார் இந்த வரலாற்றை கூறியது? அரக்கனின் வனத்தில் இரக்கனின் கதையை கூறியது யார்? சீதையும் அரற்றினாள். அதற்கு மேல் மறைந்தே கிடக்க அனுமனுக்கு பிடிக்கவில்லை. மரத்தினின்று குதித்து உரிய வடிவில் அவள் எதிரில் தோன்றி, அம்மா வணக்கம், தாயே வணக்கம், அடியேன் அனுமன் வாயு புத்திரன். நானே உரைத்தேன் தேனே போன்ற என் தேவனின் கதையை என்றான். உடம்பு நடுங்கிட கைகள் வணங்கி நிற்க பணிவோடும் பரவசத்தோடும் பேசிய அனுமனை முதலாக பார்த்த சீதைக்குள் ஓர் ஆச்சரிய திகைப்பு. ராவண ராஜ்யத்தில் அவள் காணாத ஒரு விலங்கு குரங்கு. அதன் வடிவில் ஒரு மனிதனா? ஒருவேளை ராவணன் இப்படி ஒரு வடிவில் வந்திருக்கின்றானா? அவன்தான் பெரிய மாயாவியாயிற்றே. என்னை அபகரிக்க வந்தபோது சந்நியாசி, இப்போது குரங்கு ரூபத்திலா? சீதையின் சந்தேகம் அவள் கண்களில் வழிந்தது. அனுமனும் அதை உணர்ந்தான். அம்மா, நான் யார் என்பதில் தங்களிடம் பெரும் பயமும் குழப்பமும் நிலவி வருவதை பார்க்கின்றேன். அச்சம் வேண்டாம். நான் மரத்தின் மேலிருந்து உரைத்ததைப் போல நான் வானர அரசன் சுக்ரீவனின் மதியூக மந்திரி வாயுபுத்திரன் அஞ்சனை மைந்தன் அனுமன் என்பது என் பெயர். நான் ராமகதையை கூறியது கூட தாங்கள் என்னை முழுமையாக அறிய வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல. அது ஒன்று தான் உங்களை ஆத்மஹத்தி செய்து கொள்ளாதபடி தடுக்கும் என்பதால். இந்த இலங்கையில் உங்களை நான் தேடாத இடமில்லை, என் காலடி படாத இடமும் இல்லை. உங்களை தவிர அவ்வளவு பேரையும் கண்டேன்.
எங்கே உங்களை காணாமல் போய்விடுவேனோ என்று கலங்கிய நான் களைத்து அமர்ந்த போது என்னை கைதூக்கி விட்டதும் அண்ணலின் நாமம்தான். நல்ல வேளை உங்களை இங்கே நான் கண்டேன், அதுவும் உரிய வேளையில் கண்டேன். இல்லாவிட்டால் அண்ணலின் முயற்சி, எனது தேடல், எனது வானர கூட்டத்தின் எதிர்பார்ப்பு என்று அனைத்தும் பாழாகி போயிருக்கும். குறிப்பாக ராவணனுக்கு ஒரு பாடம் கற்பிப்பதில் பெரிய பிழை ஏற்பட்டிருக்கும். அனுமன் ஒரே மூச்சில் தான் நினைப்பதையெல்லாம் சீதையின் முன் கொட்டினான். அப்பொழுதும் சீதையிடம் தயக்கம். அந்த அளவு ராவணன் அவளை பல மாயைகள் புரிந்து குழப்பி இருந்தான். விருப்பமில்லாத மகளிரை தீண்டினால் அவன் தலை சுக்கு நூறாகி போகும் என்ற ஒரு பிரம்மசாபம்தான் ஒரு வேலியை உருவாக்கி சீதையை காப்பாற்றி கொண்டும் இருந்தது. சீதையை கவர ராமன் வேடம் போடக்கூட ராவணன் தயாரானான். ஆனால் அந்த வேடம் தாங்கிய மறுகணமே அவனது புலன்களிடம் ஒரு அபார மாற்றம். எந்த பெண்ணையும் அவனால் காம பார்வையே பார்க்க முடியவில்லை. வேடத்துக்கே இத்தனை சக்தியா என்று அவன் வெலவெலத்து போய் அதன் பின் அவன் ராமனைப் போலவே மட்டும் வேடம் போட எண்ணவே இல்லை. இப்படி சீதையை வழிக்கு கொண்டு வர அவன் செய்திருந்த ஏராளமான முயற்சிகள் சீதையை குழப்பி அவளை தடுத்து நிறுத்தியதில் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. இப்படியெல்லாம் நிகழும் என்று தெரிந்துதானே அண்ணல் அவனிடம் தனது கணையாளியை கொடுத்திருந்தார். சீதையை காணும் சமயம் இந்த கணையாளியை காட்டு, சீதை முகத்தில் நீ ஒரு தாமரையை பார்க்கலாம். இதன் பின் உள்ள ரசமான சங்கதிகளை அவள் ஒருத்தியே அறிவாள் என்று அண்ணல் கூறியிருந்தது அனுமனின் நினைவில் முந்தியது. இடையாடைக்குள் பத்திரமாகவும் இருந்தது அந்த கணையாளி. அதை வேகமாக கைகளில் எடுத்தவன், தாயே, இதோ உங்கள் நாதர் தங்களிடம் தருவதற்கு என்று என்னிடம் தந்த கணையாளி. இதை பார்த்தாலேயே உங்கள் முகம் மலர்ந்துவிடும் என்றார். நானோர் ராமதூதனே என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய சாட்சி இருக்க முடியாது பாருங்கள் என்றபடியே அதை சீதையிடம் கொடுத்தான். அதை உற்று பார்த்த சீதை அப்படியே உண்மையான பரவசத்துக்கு மாற ஆரம்பித்தாள். கண்களில் வைத்து அதை ஒற்றிக்கொண்டவள் தலையின் உச்சியில் வைத்து மகிழ்ந்தாள். அம்மா, இங்கே நீங்கள் இந்த கணையாளியை பார்த்து பரவசப்படுகிற மாதிரித்தான் புஷ்பக விமானத்தில் தாங்கள் ராவணனால் கடத்தப்பட்ட போது தாங்கள் உதிர்த்து போட்ட நகைகளை பார்த்து அண்ணலும் பரவசப்பட்டார். அந்த பரவசம் அப்படியே துக்கமாக மாறி சீதா சீதா என்று உங்களை எண்ணி புலம்ப ஆரம்பித்து விட்டார். மாவீரர்கள் அழுவதை பார்க்க யாரால் ரசிக்க முடியும்? அதே சமயம் இதயம் இருப்பதால் தானே அழுகிறார். இதைவிட ரசமான ஒரு அனுபவத்தையும் நான் பெற்றேன். தாங்கள் கழற்றி போட்ட நகைகளை சேமித்து வைத்து இது தங்களுடையது தானா என்று அறிந்து கொள்வதற்காக அண்ணலின் இளவல் லட்சுமணனிடம் காட்டிய போது அதில் உள்ள பாத அணிகளை பார்த்து இது என் அன்னையுமானவரின் அணிகலன்தான், மற்றவை பற்றி எனக்கு தெரியாது. ஏனென்றால் அன்னியாரை வணங்கும் போது நான் அவர் பாதத்தில் இந்த அணிகளை பார்த்திருக்கிறேன். மற்றபடி நிமிர்ந்து நேருக்கு நேர் அன்னியாரை நான் பார்த்தது கூட இல்லை. ஆகையால் மற்ற அணிகள் பற்றி எனக்கு தெரியவில்லை என்றார். அம்மா, உங்கள் முன் நிமிர்ந்து இவை பற்றி எல்லாம் பேசப்போய் என்னை பணிவில்லாதவனாக தாங்கள் கருதி விடுவீர்களோ என்று எனக்கு அச்சமாக கூட உள்ளது. என்னை பற்றி தாங்கள் எண்ணுவது எதுவானாலும் கவலை இல்லை. நான் கூறுவது சத்தியம் என்று உணர்ந்தால் போதும். கடலின் மறுபக்கம் சேதுக்கரையில் தங்கள் பிராணநாதர் எங்கள் வானர சேனையுடன் தயாராக இருக்கின்றார். தாங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது தெரிந்தால் போதும். அங்குள்ள 80,000 பேர் கொண்ட படை புறப்பட்டுவிடும். இந்த இலங்கையும் தூள் தூளாகிவிடும். இதை நீங்கள் வெகு விரைவில் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்றான் அனுமன். சீதையால் அதற்கு மேல் அனுமனை சந்தேகிக்க முடியவில்லை. அனுமனை அங்கே தனக்கு உயிரோடு ஒளியும் கொடுத்த ஒருவனாகவே பார்க்க தொடங்கினாள். சமயத்தில் வந்தவன் நீ, ஒரு சமய சஞ்சீவி நீ, நித்திய சிரஞ்சீவியும் நீ என்றாள். எவர் ஒருவர் ஒரு கற்புக்கரசியால் சிரஞ்சீவி என்று வாழ்த்தப்பட்டாலும் அவர்கள் சிரஞ்சீவிகள்தான். அவர்களை கோள்களும் இயக்க ஆரம்பித்துவிடும். சிரஞ்சீவியாக்க எப்படி இயங்க வேண்டுமோ அப்படியே கோள்களும் இயங்க ஆரம்பித்துவிடும். உலகின் முதல் சிரஞ்சீவி அனுமன். இத்துடன் இந்த அத்தியாயம் முடிகின்றது. கணையாழி இங்கே. ராவணவதம் நிச்சயம். இனி தொட்டு தொட்டு எல்லாமே நல்லதாகவே நடைபெறப் போகின்றது என்று கூறாமல் கூறிய அனுமனையும் அவன் தந்த கணையாழியையும் கண்ணீர் விழிகளோடு நோக்கிய சீதைக்குள் அந்த கணையாளி தொடர்பான சம்பவங்கள் ஞாபகத்தில் அணிவகுக்க ஆரம்பித்தன. அந்த நொடி சீதை தானிருந்த மணக்கோலத்துக்கு மாறுகிறாள். எதிரில் ஹோமகுண்டம், சுற்றிலும் வேதியர், அடுத்த அடுக்கில் ஒரு புறம் ஜனகர், மறுபுறம் தசரதர்,
தங்கள் பத்தினியாருடன் எல்லா நாட்டு அரசர்களும் சூழ்ந்திருக்க ராமன் நீலமேக வண்ணனாக மாப்பிள்ளை கோலத்தில் சீதைக்கு அருகில். மணக்கோலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பொருள் சொல்வது போல இருக்கின்றது அந்த காட்சி. எத்தனையோ சடங்குகள். ராமன் அக்னியில் நெய் சேர்க்கின்றான், அச்சதை சேர்க்கின்றான், அவ்வப்போது ஓரப்பார்வையும் பார்க்கின்றான். சீதை வெட்கத்தோடு. அவளது சேலை தலைப்பும் அவன் உத்தரிய தலைப்பும் இணைத்து கட்டப்பட்டிருக்கின்றது. இனி பிரியவே மாட்டோம் என்பதற்கு சான்றாக சீதையின் பஞ்சு விரல்களை பற்றி இருக்கின்றான். ஓர் உயிரும் இன்னோர் உயிரும் இரண்டர கலக்கும் முன் தொடக்கம் என்பது கைத்தலம் பற்றுவதில் தான் ஆரம்பிக்கின்றது. முகத்துக்கு அடுத்து முக்கிய பங்கு இரு கைகளின் 10 விரல்களில் தான் உள்ளது. அதிலும் மோதிர விரல் என்றே இரண்டாவது விரலுக்கு பெயர். இதில்தான் மோதிரமாகிய கணையாளி ஏறி அமர்ந்து கொள்கின்றது. இந்த மோதிர விரல் நரம்பு தானே இதயத்தோடு போய் முடிகின்றது. உடம்பை ஆளும் இதயத்தை நேராக தொட வழியில்லாத நிலையில் இப்படி ஒரு மோதிரம் மூலம் தொட ஒரு வழியை உருவாக்கி அப்படி இதயத்தையே தொடுபவன் வாழ்க்கை துணைவனாகவே இருக்கும் ஓர் ஐதீகத்தை உருவாக்கி உட்பொருளை மிக மிக ஆழமாக வைத்திருப்பவர்களை என்னவென்று சொல்வது? சீதையும் கணையாளி கண்ட நொடி இதயத்தில் ராமனால் மீண்டும் ஒருமுறை நிரம்புகின்றாள். அந்த ஹோமகுண்டம் எதிரில் அவனுக்கு அவள் அணிவித்த மோதிரம் இப்பொழுது திரும்ப வந்துள்ளது. அவனது இதயமே திரும்ப வந்து அவள் மேல் கிடந்து துடிக்கின்ற மாதிரி தான் உணர்ந்தாள். மனது நெகிழும் போதெல்லாம் கண்கள் ஈரமாகி அதை காட்டி கொடுக்கும். சீதையின் கண்களும் கண்ணீரால் அந்த மோதிரத்தை அபிஷேகித்தன. அனுமனும் அந்த காட்சியை பார்த்து உருகினான். ஒரு வினாடி உணர்ச்சியின் உச்சி கூரை மேல் ஏறியவன், அம்மா, உங்களை இந்த கோலத்தில் பார்க்கும்போது என் இதயமும் துடிக்கின்றது. இந்த கணையாழியை பார்த்ததற்கே தாங்கள் இப்படி நெகிழ்ந்தால் அண்ணலை நேரில் கண்டால் எந்த அளவு புத்துயிர் பெறுவீர்கள் என்று எண்ணி பார்க்கிறேன். இனி ஒரு வினாடி கூட நான் தாமதிக்கப் போவதில்லை. தாயே, என் தோள் மீது ஏறிக்கொள்ளுங்கள். சில நாழிகைகளில் உங்கள் பிராணநாதரிடம் சேர்ந்து விடலாம். நான் இந்த இலங்கை நோக்கி வந்த நோக்கமும் முழுமையாக ஈடேறட்டும் என்றபடி சீதை முன் மண்டியிட்டு அமர்ந்தான். உன்னால் எப்படி என்னை சுமந்து செல்ல முடியும் என்பது போன்ற பாவனை சீதையின் முகத்தில் வெளிப்பட, தயங்காதீர்கள் தாயே, தாங்கள் இப்பொழுது காண்பது எனது ஒடுங்கிய ரூபம். இந்த அரக்கியர்கள் கண்ணில் படாமல் ஒளிந்தும் அலைந்தும் தெரிய நானாக அமைத்து கொண்டது. என்னால் வானை தொடும் அளவுக்கு உயரவும் முடியும். விஸ்வரூபம் கொண்டே கடல் மேல் பறந்து இங்கு வந்தேன். தாங்கள் அறிவதற்காக மீண்டும் ஒரு முறை அந்த ரூபத்தை இங்கே உங்களுக்கு காட்டுகிறேன். தேவர்கள் வாரி வழங்கிய வரங்களால் வந்த திறன் இது. மாயம் என்றோ சூது என்றோ சூழ்ச்சி என்றோ கருதிவிடாதீர்கள் என்றபடியே சீதை முன் அனுமன் விஸ்வரூபம் எடுத்து நிமரலானான். சீதையும் அதை கண்டு வியந்தாள். கணையாழியை கண்டு கண்ணீரை சொரிந்த அவளது விழிகள் அனுமனின் விஸ்வரூபத்தால் வியப்பை சொரிந்தன. எல்லாம் சொற்ப நொடிகள்தான். மீண்டும் இயல்பான உருவத்திற்கு திரும்பிய அனுமனை வியப்பு விளக்காமல் பார்த்தாள் சீதை. அஞ்சனா நந்தா, உன் பராக்கிரமத்தை அறிந்தேன். உனக்கு இருக்கும் துடிப்பும் விளங்குகின்றது. அதே சமயம் இங்கே நான் தவிப்பதை நீ உணர்ந்து கொண்டிருப்பதில் சில பிழைகளும் உள்ளன. இந்த இலங்கையை என் சொல்லாலேயே சுட்டு சாம்பலாக்க எனக்கு தெரியும். ஆனால் அது என் நாதனுடைய வீரத்துக்கு இழுக்கு செய்துவிடும். வேள்வியின் போது தேவர்களுக்காக வைத்த அவிசை கபடமாக ஒரு நாயானது கவ்விச் சென்று உண்ண முற்பட்டது போல அவன் என்னை கவர்ந்து வந்தான். நீ என்னை இங்கிருந்து இரகசியமாக கொண்டு சென்றால் அவனுக்கும் உனக்கும் என்ன வேற்றுமை? அண்ணல் இங்கே வரவேண்டும். 1000 கரங்களோடு சூரியன் உதிக்கிறார் போல் பானங்களோடு தோன்றி ராவணனை வதம் செய்து பிறகு என்னை அழைத்து சென்றாலே அது அனைவருக்கும் பெருமை. சீதையின் நீண்ட விளக்கம் அனுமனை நெகிழ வைத்தது. துன்பத்திலும் துயர உளைச்சலிலும் கூட சீதைக்குள் இருக்கும் அந்த கோபக்கணலும் நேரிய விருப்பமும் அனுமனை சிலிர்க்க வைத்துவிட்டன. தாயே, தங்களது திருவுள்ளம் அறியாமல் பேசிவிட்டேன். உங்களது எண்ணமே எனக்கும். உறங்கிக் கொண்டிருந்த ராவணனை முதலில் பார்த்தபோது எனக்கு கூட அவனது 10 தலைகளையும் கொத்தாக பிய்த்து எறிய வேண்டும் போல்தான் தோன்றியது. ஆனாலும் அண்ணலின் வீரம் அதனால் விளங்காமல் போய்விடும் என்றே அடக்கி கொண்டேன்.
இங்கே தங்களின் நைந்த நிலை என்னை அதையெல்லாம் மறக்கச் செய்து விட்டது. இருப்பினும் தவறுதான், என்னை மன்னியுங்கள் என்று அனுமனை வாஞ்சையுடன் பார்த்தாள் சீதை. உன் துடிப்பில் பிழையே இல்லை அனுமா. அதே சமயம் என்னாலும் இங்கே இனியும் இருக்க இயலாது. 10 மாதங்கள் விளையாட்டு போல் ஓடிவிட்டது. ராவணனுக்கு ஆயுள் பலம் அதிகம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இத்தனை நாட்களாகவா என் இருப்பிடம் அவர் அறியாதபடி இருக்கும்? இன்று உன் மூலம் அவர் அறிந்து கொள்ளப் போவதில்தான் எனக்கு விடிவே உள்ளது. இந்த பௌர்ணமியில் தொடங்கி அடுத்த பௌர்ணமி என்னும் 1 மாத காலம்தான் இனியும் என்னால் பொறுத்திருக்க முடியும். அதற்குள் என் நாதன் வந்து என்னை மீட்டுச் செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் இங்கே இவர் வரவே தேவையில்லை. கங்கைக்கரையில் எனக்கான கர்ம காரியங்களை செய்தால் போதும். அவர் வீரத்தின் பாலுள்ள நம்பிக்கைத்தான் என் பிராணனை பிடித்து நிறுத்தி வைத்துள்ளது. இருப்பினும் அதற்கும் ஓர் எல்லை உண்டல்லவா? என்ன இருந்தாலும் என் மனதில் பேதைமையான எண்ணங்களுக்கும் குறைவே இல்லை. என் நாதன் வருவாரோ இல்லை, ஒருவேளை அயோத்திக்கே திரும்பி விடுவாரோ என்றும் என் மனது அரற்றுகின்றது. அங்கே அவரது இளவல் ஒரு சத்திய வாழ்க்கை வாழ்ந்தபடி அல்லவா இருக்கின்றார். அரியணையில் என் அண்ணலின் பாதுகைகளை வைத்து அயோத்தியை ஆளும் அவரோ 14 ஆண்டு காலம் முடிந்த நிலையில் ஒரு நாழிகை பொழுது கூட தாமதிக்காமல் வந்து சேர வேண்டும். அன்றேல் அக்னி வளர்த்து அதில் குதித்து விடுவேன் என்று கூறியுள்ளார். என்னை மீட்கும் முயற்சியில் காலதாமதம் ஆகலாம் என்று என் நாதன் கருதினால் இதுபோல் பல காரணங்கள் அவர் மனதில் தோன்றி அவரை தடுத்து நிறுத்தலாம். நான் இருப்பதோ ஒரு தீவில், இடையிலோ பெரும் ஆழி. இதை உன்னைப்போல் ஒவ்வொருவரும் கடந்து இங்கு வந்து சேர வேண்டுமே. இது எப்படி சாத்தியமாக போகிறதோ தெரியவில்லையே என்று சீதை ஒரு சராசரி பெண்ணைப் போல மருகி உருகி போய் பேச அனுமனுக்கு அவளது உள்ளம் எப்படியெல்லாம் அலைப்பாய்ந்தபடி உள்ளது என்பது துல்லியமாக விளங்கியது. அம்மா, சுக்ரீவன் படையில் நான் ஒருவன் மட்டுமே பராக்கிரமன் இல்லை. எவ்வளவோ பேர் உள்ளனர். நான் ஒருவன் கூட போதும் இந்த இலங்கையை ஒரு உலுக்கி பார்க்க. அலைக்கடல் ஆழி என்ன ராவணன் போல் அத்தனை கொடியதா? நான் பறந்து வரும் சமயம் ராம தூதனான எனக்கே சமுத்திரராஜனும் அவனிடம் அடைக்கலம் பெற்ற மைனாக பர்வதமும் உதவிட துடித்தன. நான் தான் அவற்றின் உதவியை மறுத்து ஒரே குறியாக பறந்து வந்தேன். கவலையே வேண்டாம், அண்ணல் வருவார். அவர் முன் இந்த ராவணன் ஒரு துரும்பு. இவன் எங்கும் ஓடி ஒழிய முடியாது. அவரது பாணத்துக்கு பதில் கூறியே தீர வேண்டும் என்று அனுமன் கூறும் பொழுது சீதைக்குள் சித்திரகூட மலையில் நடந்த ஒரு சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. சரியாக சொன்னாய் அனுமனே. சாதுக்களுக்கு கோபம் வந்தால் அது எப்படி இருக்கும்? அப்பொழுது ஒரு தர்பை புல் கூட பிரம்மாஸ்திரமாகிவிடும் என்பதை நான் கண்ணார கண்டவள். இப்பொழுது நினைத்தாலும் என் நெஞ்சு சிலிர்க்கின்றது என்று சீதை அந்த சித்திரகூட மலை சம்பவத்தை எண்ணி பார்த்தாள். அது ஒரு விசித்திரமான சம்பவம். ஒரு நாள் சித்திரகூட மலையின் பசும் புல்வெளி மீது ஏகாந்தமாக சீதை அமர்ந்திருந்தாள். அப்பொழுது எங்கிருந்தோ ஒரு காக்கை பறந்து வந்து சீதையையே உற்று நோக்கியது. பட்சி இனத்தை கண்டாலேயே பரவசமாகும் சீதைக்கு கிளியைத்தான் கொஞ்ச வேண்டும், காக்கை என்றால் விரட்ட வேண்டும் என்றெல்லாம் பேதங்கள் இல்லை. அந்த காக்கையையும் ஆசையோடு கொஞ்ச தலைப்பட்டாள். ஆனால் அதுவோ அவள் ஸ்பரிசம் பட்டவுடன் உலகமாத அணைப்பு கிட்டியதே என்று எண்ணாமல் சீதையின் செல்வத்தனங்களின் மேல் முட்டியது. திரும்ப திரும்ப பறந்து வந்து கொத்தியதில் இரத்தமும் பெருகலாயிற்று. சீதை வலியால் துடித்தாள். உதவிக்கு ராமனை அழைத்தாள். ராமனும் முதலில் பகுத்தறிவில்லாத பட்சியினம் தானே என்று சாதாரணமாக எண்ணி விரட்டத்தான் முனைந்தான். ஆனாலும் சுற்றி சுற்றி பறந்து வந்து ராமன் விலக்கிவிட்ட போதெல்லாம் சீதையின் மேல் வந்து விழுந்த காகம் நான் காகமில்லை காமம் என்று சொல்லாமல் சொல்லிற்று. சீதையும் அரற்றினாள். ராமனுக்குள் ஒருவித ஆக்ரோஷம் பொங்கியது. ஒரு காக்கைக்கு எங்கிருந்து இப்படி ஒரு மூர்க்க குணம் வர முடியும்? இது இயல்புக்கு மிக மிக மாறுபட்ட ஒன்று என்று சிந்தித்த ராமன், இது காகம்தானா இல்லை காக உருவில் அரக்கன் எவனாவது வந்து சீண்டுகிறானா என்கிற கேள்வியில் விழுந்த அடுத்த கணமே தனது மந்திரோபயத்தால் அது இந்திரன் மகன் ஜெயந்தன் என்று அறிந்தான். ஜெயந்தனுக்குள் சீதையின் பேரலில் காமத்தை உருவாக்கிவிட்டது தான் கொடுமை. உள்ளே உள்ளது எதுவோ அதை பன்மடங்கு பெருக வைப்பது சீதையின் தாக்கம். ஜனக புத்திரியை பக்தியோடு பார்த்தால் நம்முள் பக்தி பெருகும், பாசத்தோடு பார்த்தால் அதுதான் நிலை. இது காமத்தோடு பார்ப்பவன் விஷயத்திலும் உதவிவிட்டது. அந்த நொடி ராமன் வசம் கோதண்டமும் இல்லை. அதனால் என்ன?
ஒரு காக்கையை வீழ்த்த ஒரு அம்பு என்பது கூட கூடுதல்தான். அதிலும் ஜெயந்தன் போன்ற ஒரு கபந்தனுக்கு அம்பு எதற்கு? அந்த புல்லனுக்கு ஒரு புல்லே போதும் என்று எண்ணிய ராமன் தன் அமர்வுக்கு கீழ் தழைத்திருந்த தர்பை புல்லில் ஒன்றை பிடுங்கி பிரம்மாவின் மந்திரத்தை ஜெபித்து அதை எறிந்தான். புல்லும் ஒரு பிரம்மாஸ்திரமாகவே ஜெயந்தனை துரத்த ஆரம்பித்தது. அதன் பின் ஓட்டம் ஓட்டம். அப்படி ஒரு ஓட்டம் ஜெயந்தனிடம். அவன் முதலில் தஞ்சம் புகுந்தது தாய் தந்தையான இந்திரனிடமும் இந்திராணியிடமும் தான். ராமனின் பிரம்மாஸ்திரம் துரத்துகின்றது என்றாலே அத்தர்மத்தின் கணைதான். மாதாவையே மன்மத பார்வை பார்த்து தொலைத்து விட்டான் என்பது தெரிந்ததும், பெற்ற மகனேயானாலும் காமம் தொற்றியதால் நீ கருமன், உன்னை ரட்சிப்பது தப்பான உணர்வுக்கு அளிக்கும் பாதுகாப்பாகிவிடும் என்று இருவருமே அவனை கைவிட, அடுத்து அவன் ஓடியது கைலாயம் நோக்கி. கைலாய வாயிலில் உள்ள பூத கணங்களே அவனை விரட்டி அடித்து விட்டன. சத்தியலோகத்து பிரம்மனோ தன் நான் முகத்து 8 கண்களையும் இறுக மூடிக்கொண்டான். அவனும் ஓடி ஓடி பார்த்து ஒரு வழியும் கெட்டாமல் ராமனின் காலடிக்கே வந்து விழுந்தான், கதறினான். ஆயினும் ஏவிய பானம் இலக்கை தாக்காமல் திரும்பாது. அதிலும் பிரம்மாஸ்திரமும் தோல்வி கண்டால் அஸ்திரலீலை அவ்வளவுமே பொய் என்றாகிவிடும். என்னத்தான் செய்வது? ராமனே ஜெயந்தனுக்கு ஒரு உபாயம் கூறினான். எந்த கண்களால் உன்னுள் காமம் புகுந்ததோ அதில் ஒன்றை கொடுத்துவிடு, உயிர் பிழைக்கலாம், கூடவே உதாரணமாகவும் நிலைக்கலாம் என்றான். ஜெயந்தனும் தனது வலது கண்ணை பிரம்மாஸ்திரத்திற்கு கொடுத்து உயிர் பிழைத்தான். ஒரு தர்பை புல் கணையான அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துவிட சீதைக்கு புதிய தெம்பும் புரண்டு வந்தது. அனுமனே, எனக்கும் நம்பிக்கை இருக்கின்றது. இல்லாவிட்டால் இந்த உயிர் இன்னமுமா நிலைத்திருக்கும்? நிச்சயம் என் நாதன் வருவார். இந்த இலங்கை அழியும். நீ வேகமாக போய் சேதியை கூறு. அப்படியே என் தனையன் இலக்குவனை நான் மிக மிக விசாரித்ததாகவும் கூறு. அதுபோல என் பொருட்டு என் நாதருக்கு உதவ தயாராக இருக்கும் உன் ராஜா சுக்ரீவனையும் அவனுக்கு உற்ற துணையாக விளங்கும் ஒவ்வொருவரையும் மிக மிக விசாரித்தேன் என்று கூறு. புறப்படு. நான் மீண்டும் சோர்ந்து மனப்பிரம்மையால் புலம்பும் முன் புறப்பட்டு விடு. ஒரு கால் என் நாதர் வர தாமதமாகி எனக்கு இங்கே ஏதாவது நடந்து விட்டாலும் நான் மீண்டும் பிறந்து என் அண்ணலையே சேர வேண்டும். இந்த மேனியை அவரையன்று யாரும் தீண்டிட இந்த நாளில் மட்டுமல்ல, எந்த நாளிலும், ஏன் வரும் ஜென்மங்களிலும் கூட இடமில்லை. இடமில்லை என்று நான் கூறினால் ஆயிற்றா? காலக்கதையில் அலைப்படும் துரும்புகள் நாம். ஆனால் என் நாதர் காலத்தையே திசை திருப்ப வல்லவர். அவரால் தான் அவரையே நான் சேரும் வரத்தையும் எனக்கு வழங்க முடியும். இந்த வரம்தான் என் பிரார்த்தனை. இதையும் அவரிடம் கூறு என்று அலைபோல் தாழ்ந்தும் எழும்பியும் தன் மனநிலையை காட்டினாள் சீதை. இனியும் தாமதம் கூடாது என்று அனுமன் அவள் முன் விழுந்து வணங்க, அவன் தலையை தடவி ஆசிர்வதிக்க முனைந்த சீதை அவனுக்கு எதையாவது தருவதற்காக தன்னிடம் தேடிய போது உச்சந்தலையில் உதிர்க்கப்படாத நிலையில் அவளிடம் இருந்த ஒரே ஒரு ஆபரணமான சூளாமணி அகப்பட்டது. மிதிலையில் இருந்து அயோத்திக்குள் நுழைந்து புக்ககம் புகுந்த போது அலைபாய்ந்த கூந்தலை அடக்கி பிடிக்க ஆசையாக ஒரு சூளாமணியை தந்திருந்தாள் மாமியார் கோசலை. அப்படி ஒரு நினைவு சின்னமான சூளாமணியை அனுமனிடம் தந்தவள் கணையாளியை தந்து என்னுள் உயிராளியை எழுப்பியவனே, இது சூளாமணி. என்னை நீ சந்தித்ததன் அடையாளமாக நான் தருவது. இதை என் நாதனிடம் நீ காட்டுவாயாக. அவருக்குள் என் எண்ணம் மட்டுமல்ல, என் மாமியார் கோசலை, மாமனார் தசரத சக்கரவர்த்தி ஆகியோர் நினைவும் ஒரு சேர எழும். இதன் பின்னே அப்படி ஒரு சம்பவ தொடர்பு உள்ளது. அதை அவர் அறிவார். இந்த அணிகலன்கள் அவருக்குள் நீ என்னை சந்தித்து விட்டதை ஊர்ஜிதம் செய்வது பெரிது அல்ல. இதன் பின் நடக்க வேண்டியவையே மிகவும் முக்கியம். இதை நீ மறவாமல் அவரிடம் கூறு என்று சூளாமணியை தந்தபடி கண்ணீர் புகுக்க அனுமனும் ஒரு அஸ்திரம் போல் ஒரு கருத்தை கூறலானான். தாயே, தாமதியாமல் அவர் இங்கு வந்தாலே அவர் அண்ணல், அன்றேல் அவரே ராவணன். அனுமன் கூறியதை கேட்டு சீதை முகத்தில் திகைப்பு. இத்துடன் அத்தியாயம் முடிவடைகின்றது.